பெண்களுக்கு வழக்கமாக ஏற்படக்கூடிய மாதவிடாய் காலம் முடிவு பெற்ற பிறகும் தொடர்ந்து இரத்தப்போக்கு ஏற்பட்டு கொண்டிருந்தால் என்ன செய்வதுன்னு கேட்குறீங்க. கேள்வி எண் 2530. பெண்கள் மாதவிடாய் காலங்களில் தொழக்கூடாது, நோன்பு நோக்கக்கூடாது, தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது என இது தொடர்பாக சிறப்பு சட்டத்திட்டங்கள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு. பொதுவாக பெண்களுக்கு குறைந்தபட்சமாக 2லிருந்து 3 நாட்கள், அதிகபட்சமாக 4லிருந்து 7 நாட்கள் வரைக்கும் மாதவிடாய்ங்கிறது ஏற்படும். சில சமயங்கள்ல சில காரணங்கள்னால 7 நாட்களையும் தாண்டி கூட இந்த இரத்தப்போக்குங்கிறது நீடித்து கொண்டு இருக்கும். அப்ப அப்படியான சமயங்கள்ல பெண்கள் எவ்வாறு நடந்து கொள்வது என்றால், அதை விளக்கக்கூடிய வகையில, வழிகாட்டக்கூடிய வகையில புகாரில 228ஆம் இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் இருக்கு. ஃபாத்திமா பின்த் அபி ஹுபைஷ் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு மாரி அவங்க வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, இன்னி இம்ராத்துன் உஸ்தஹாது ஃபலா அத்துஹுர். அல்லாஹ்வின் தூதரே, நான் வந்து அதிகமாக உதிரப்போக்கு ஏற்படக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறேன். எனவே நான் சுத்தமடைகிறது கிடையாது. அஃபஅதஉ ஸலாஹ், எனவே நான் வந்து தொழுகைய விட்டுறலாமா, தொழாம இருக்கலாமான்னு கேட்கறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் இன்னமா தாலிக இர்குன், இல்ல நீங்க தொழாம இருக்கக்கூடாது. மாறாக வலைஸ பிஹைத், இது உங்களுக்கு ஏற்படக்கூடிய இரத்தப்போக்குங்கிறது மாதவிடாயின் காரணத்தினால் ஏற்படுவது கிடையாது. ஃபைதா அக்பலத் ஹைதத்துக்கி ஃபதஇ ஸலா, அதே சமயம் உங்களுக்கு வழமையாக ஏற்படக்கூடிய மாதவிடாய் ஏற்பட்டுச்சுன்னா, அப்போ அந்த சமயத்துல தான் நீங்க என்ன செய்யணும், தொழுகையை விட்டுறணும். ஃபைதா அதுபரத் ஃபக்ஸிலி அன்கி தம தும்ம ஸல்லி, அப்ப அது முடிஞ்சிருச்சுன்னா அப்படின்னா, அப்ப என்ன செய்ய வேண்டியதுதான், கழுவி சுத்தமடைஞ்சு என்ன செய்துக்கலாம், தொழுதுக்கலாம் அப்படிங்கிறாங்க. தொடர்ந்து சொல்றாங்க, தும்ம தவத்தஇ லிகுல்லி ஸலாத்தின் ஹத்தா யஜிய தாலிகல் வக்த். பின் அதற்கு அடுத்து வந்து மாதவிடாய் வரும் வரை ஒவ்வொரு தொழுகைக்கும் நீங்க ஒழுங்கு செய்து தொழுதுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னும் விளக்கமா வந்துட்டு மற்ற இன்னொரு ஹதீஸ், இது வந்து புகாரில் 325ஆம் இலக்கத்தில் உள்ள ஒரு ஹதீஸா இருக்கு. அதுல என்ன வருது அப்படின்னாக்கா, இன்ன தாலிக இர்குன், அதாவது இது வந்துட்டு நோயினால ஏற்படக்கூடிய ஒரு இரத்தப்போக்கு தான் என்ற கருத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, வலாக்கின் தஇ ஸலாத்த கத்ரல் ஐயாமில்லதி குந்தி தஹீதீன ஃபீஹா. அது என்ன சொல்றாங்கனாக்கா, நீங்க வந்து இந்த மாதத்துல வழக்கமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் ஏற்படக்கூடிய நாட்கள் இருக்குல்ல, அந்த அளவுக்கு தொழுகையை விட்டுருங்க. பிறகு வந்துட்டு குளிச்சு சும்மக்தசிலி வசல்லி, நீங்க வந்து குளிச்சுட்டு ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழுங்கு செய்து தொழுதுக்கோங்க. இன்னொரு ஹதீஸ்ல வந்துச்சு. அப்போ அந்த கருத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸ்கள் இருந்தெல்லாம் நம்மளுக்கு என்ன விளங்குது அப்படின்னாக்கா, பெண்களுக்கு வந்துட்டு இந்த வழமையாக ஏற்படக்கூடிய மாதவிடாய் நாட்கள் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். 4 நாள் 5 நாள் அப்படின்னா, இந்த 4 நாள் 5 நாள் அப்படிங்கிறத கணக்கிட்டுட்டு, அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய அந்த உதிரப்போக்கு, அது காரணம் வந்து நோயா இருக்கலாம், அது அல்லது சைடு எஃபெக்ட்டா இருக்கலாம். அதாவது எதுவும் மருந்து மாத்திரை சாப்பிடுவதன் காரணத்தினால சைடு எஃபெக்ட்ஸா இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி இந்த வழமையாக ஏற்படக்கூடிய அந்த காலத்தை தாண்டி சில காரணங்கள்னால அதிகமான நாட்கள் அந்த உதிரப்போக்கு தொடர்ந்து கொண்டிருக்குமேயானால், அந்த இப்போ வழமையா 5 நாள்னா 5 நாள் கணக்கிட்டு, அதற்கு அடுத்து வரக்கூடிய அதெல்லாம் வந்துட்டு மாதவிடாய்ன்ட்டு நம்ம கணக்கில கொள்ள வேண்டியதில்ல. அப்ப என்ன செய்யலாம்? 5 நாள் முடிஞ்சிருச்சுனாக்கா, அ குளித்து தூய்மை அடைந்து விட்டு, அதற்கு பிறகு நாம் என்ன செய்து கொள்ளலாம் அப்படின்னாக்கா, தொழுதுக்கலாம். தொழுது கொண்டிருக்கும் பொழுது இந்த இரத்தப்போக்கு ஏற்பட்டு கொண்டே இருந்தாலும் சரிதான், பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னாக்கா, அ ஒவ்வொரு தொழுகைக்கும் என்ன செய்துக்கணும்னா, இப்ப அசர் தொழுகை அப்படின்னா, அசர் தொழுகைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும்? ஒது செய்து தொழுதுக்கணும். மக்ரிப்னா, மக்ரிப் நேரத்திலயும் நம்ம செஞ்சுக்கணும். ஒது இருக்குன்னு நெனைச்சாலும் சரி, இல்லன்னு நெனைச்சாலும் சரி, நாம ஒது செஞ்சுட்டு தான் தொழுகணும். ஏன்னா இந்த ஹதீஸ்ல நம்ம சொன்ன அந்த ஹதீஸ்ல அந்த ஒரு சட்டம் இருக்குல்ல, மற்ற பெண்கள் மாரி, மற்ற ஆண்கள் மாரி இருக்க முடியாது. தொடர்ந்து அந்த உதிரப்போக்கு ஏற்படுது அப்படிங்கிறனால, அவங்க வந்து ஒவ்வொரு தொழுகைக்கும் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு வக்த நேரத்திலயும் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும்? அந்த ஒது செய்துட்டு தான் தொழுது கொள்ள வேண்டும். அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்லேருந்து விளங்குது. அப்போ அதே சட்டம் தான் வந்துட்டு நோன்புக்கும். இப்போ 5 நாட்கள் அப்படிங்கும் பொழுது 5 நாட்கள் மாதவிடாய் நாட்கள் முடிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் என்ன செய்துக்கணும்? குளிச்சு தூய்மை அடைஞ்சுட்டு, அதுக்கப்புறமா ரத்தப்போக்கு ஏற்பட்டாலும் நம்ம நோன்பு வச்சுக்கலாம். அதேபோல எல்லா சட்டமும் அந்த அடிப்படையில தான். நம்ம மாதவிடாய் இல்ல அப்படிங்கிற கணக்குல நாம வந்து என்ன செய்துக்கலாம், நடந்துக்கலாம். கூடுதல் சிறப்பு ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்ல போகுது, தொழுகைன்ட்டு வரும்பொழுது மட்டும் ஒவ்வொரு வக்துக்கும் நம்ம என்ன செஞ்சுக்க வேண்டியது, ஒவ்வொரு தொழுகைக்கும் நாம வந்து செய்து தொழுது கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்ம இந்த ஹதீஸ்களிலிருந்து நம்ம விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கிறது.